إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. புகழும் மகிழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பச்சார்கள் உற்சார உறவினர் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும், மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும், மேலும் தூய்மையோடு எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று திரண்டக்கூடிய என்னுடைய அத்தனைகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய அருளால் நாட்டத்தால் அவனுடைய இறை இல்லத்திலே நம் அனைவரையும் ஒன்று திரட்டினாரோ, அதே போன்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமாக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒன்று தருவானாக. அது குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் என்னை உங்களும் உங்கள் முஸ்லிம்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று திரட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்பானிய சட்டங்கள், நாம் அனைவரும் பல்வேறு சட்டங்களை தெரிந்து வைத்திருப்போம். தொழுகையை எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், ஒரு பயண தொழுகை எப்படி தொழுக வேண்டும், ஒரு நோன்பை பிடிப்பதாக இருந்தால் எப்போது எவ்வாறு நோன்பை நோக்க வேண்டும் என்ற செய்தியெல்லாம் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருப்போம். இதை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. ஒரு சில பேர் இருக்கலாம், தொழுகை ஒரு பயணம் மேற்கொள்கிறேன், அப்போது என்னுடைய தொழுகையை எப்படி ஆக்கிக்கொள்ளும் தெரியாது, ஜம்மு கசர் செய்ய தெரியாது. இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யாது, மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் தெரியாது. அது குறிப்பாக தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த குர்பானுடைய சட்டம். குர்பான் என்ன சொல்றாங்க, தியாகம் சொல்கிறார்களே. இந்த குர்பானுடைய சட்டத்தை எல்லா மக்களும் ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆடு வாங்கினா போதும், அது ஒரு மாடு வாங்கினா போதும், வாங்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி கொடுத்து போயிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு சிந்திக்கும். அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு அழகிய முறைப்படுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த குர்பான் சொல்லக்கூடிய இது எப்போது ஆரம்பிச்சது, ஏன் இந்த குர்பான் கொடுக்கப்பட்டது, இந்த குர்பான் முதல் யார் கொடுத்தா, அதோட காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. காலங்காலமாக நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம், நாங்க வாகியடி வாரிய என்ன செஞ்சிருக்கோம், அப்படி தொடர்ச்சியாக முஸ்லீமா இருக்காங்க நினைச்சோம், தொடர்ச்சியாக நினைச்சிடும் குர்பான் கொடுத்தே வரோம். இன்னும் ஒரு சிலர் சொன்னா என்ன செய்யறாங்க, சடங்குக்காக செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. வெறும் சடங்குக்காக வேண்டிய சமுதாயத்துக்காக வேண்டிய செஞ்சா அது இபாதத் ஆகாது, அது வணக்கம் ஆகாது. இந்த குர்பான் என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம், அது ஒரு நன்மையான விஷயம், காரியம். இது ஒரு வணக்கம் என்று தெரியாம சர்வ சாதாரண விஷயம் எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. இது இந்த வணக்கத்தை ஏதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு நன்மைகள் பொதிந்திருக்கிறது இந்த குர்பான். குர்பான் பொது எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அது குர்பான் கொடுத்தவருக்கு வசதிகளும் குர்பான் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நம்மளால இவன் எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருக்கக்கூடிய நிலையில என்னால கொடுக்க முடியும், என்ன இருந்தா கொடுக்கணும். பாருங்க,
எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த குர்பான் சம்பந்தமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பான் சம்பந்தமாக பேசக்கூடிய வசனத்தை பாருங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்னா அதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்க, ரப்புக உங்களுடைய இறைவனுக்காக தொழுது முடிச்சிட்டு வன்ஹர் அவனுக்காக என்ன செய்யுங்க, அறுத்து பலியிடுங்க, குர்பான் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு பாருங்க, அப்போ இந்த குர்பானுடைய விஷயத்துல இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு வந்தது அப்படி பார்த்தோம் என்றால், இந்த குர்பானுடைய அடிப்படை விஷயமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டுதான் ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு முன்பாக குர்பான் கொடுக்கவில்லையா? அதுக்கு பின்பாக பிற்பாடும் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? ஆரம்பத்தில் கொடுத்தாங்க, தனிப்பட்ட முறையில் கொடுத்தாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு வணக்கமாக ஆக்குறான். எப்போது அப்படின்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக இதை ஒரு வணக்கமாக ஆக்குகிறான். இந்த வணக்கம் எவ்வாறு தொடங்குகிறது? அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான், பல்வேறு கட்ட சோதனை கொண்டு சோதிச்சான். அந்த உலகத்துல ஒரு சோதனை இருக்கும்னா இப்போ சோதிக்க முடியாது. நம்ம என்ன ஆகுது அப்படின்னு யோசிப்போம். ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு வியாபாரத்துல ஒரு அடி, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு விஷயத்த நடந்துட்டு அப்படின்னா தொடர்ச்சிக்கு மேல தொடர்ச்சியாக நினைச்சது சோதனை வந்துட்டு இருக்கிற மனுஷன் யாரும் நிகழ்ச்சி இருக்க முடியாது. அந்த ஊரை விட்டு ஓடிடுவார். இந்த ஊரை விட்டு ஓடி நாட்டை விட்டு போட இங்க இருக்கிற பிரச்சனை வருது, இந்த ஊரை விட்டு இந்த தெருக்களை விட்டு எனக்கு போனாதான் நிம்மதியான அளவுக்கு ஆகிவிடும் இல்லையா? ஒரு மனிதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு சோதனை கிடையாது, ஒரு சோதனை கிடையாது. பல்வேறு கட்ட சோதனை அல்லாஹ் கொடுத்தான், பல்வேறு கட்ட நெருக்கடி அல்லாஹ் கொடுத்தான். தந்தைக்கும் மகனுக்கு ஏற்பாடு நடக்கக்கூடிய இந்த சோதனை சாதாரண சோதனை கிடையாது. கடந்து நம்மால நிச்சயம் போக முடியாது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கடந்து வந்தார்கள். ஆனால் இந்த பிள்ளை என்ற விஷயத்தில் வரும்போது சோதனை மிக முக்கியமான சோதனை. அந்த அடிப்படையில் தான் இந்த குர்பானை என்ன செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக அப்படின்னா, தன் மகன் அழைச்சி சொல்றாங்க, மகனே இப்படி நான் இரவு தூங்கும் பொழுது உன்னை அறுத்து பழிவதாக, உன்னை குர்பான் கொடுப்பதாக எனக்கு அல்லாஹ் ஒரு என்ன செஞ்சான், ஒரு கட்டளை கொடுத்துக்கிறான், ஒரு கனவை எனக்கு நினைச்சுதான் கொடுத்தான். பையனை கூப்பிடுகிறார், மகனை கூப்பிட்டு சொல்கிறார், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், நான் தூங்கும் நேரத்துல இப்படி கனவு வந்துச்சு, அல்லாஹ் எனக்கு இப்படி கனவு கொடுத்திருக்கான், இப்போ நான் என்ன செய்வது அப்படின்னு பையன் கேட்கிறாங்க. ஏற்கனவே குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப நீண்டமா இருந்துச்சு, ரொம்ப நீண்ட காலத்துக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். கொடுத்து வளர்த்து எடுத்து ஒரு வாலிப தோட்டத்தில் நிற்கும் போது அந்த மகன் அறுப்பதுக்கு யாருக்கு துணிச்சு வரும்? நம்மளால முடியுமா? நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு காயமோ ஒரு நோயோ ஏதோ ஒரு தொட்டுட்டுனா நம்ம பிள்ளைக்கு ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஆயிட்டா நம்ம துடிச்சு போயிருவோம். என்ன செய்யறதே தெரியாம என்ன செய்து துடிச்சு போயிருவோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க, தன்னுடைய மகனை அழைச்சு சொல்றாங்க, இவ்வாறு நான் மகனே நான் கனவு கண்டேன், அது உன்னை குர்பான் கொடுப்பதாக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பாருங்க, யா அபதி இஃப்அல் மா துஅமர். இதெல்லாம் உச்சகட்டத்தினுடைய இதெல்லாம் யாராலையும் மிஞ்ச முடியாது. உச்சகட்ட சோதனை. ஒரு மாதிரி மனிதனை சோதிக்கலாம், இப்பதான் சோதிக்கணும். பெத்தெடுத்த சொத்தா, அந்த தோட்டமா, துறவுகளா, அந்த சொத்தா, இதான் அந்த எழுதி வச்சுக்கலாம், கொண்டு போய் எல்லா வீட்டோட எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் எடுக்கலாம். தான் பெத்தெடுத்த பிள்ளையை கொடுங்கன்னா யாரும் கொடுக்க முடியும்? எவ்வளவு கொடுக்க முன்னோருவோம்? யாரும் கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு ஒரு பாசத்துக்கு மத்தியில ஒரு தந்தைக்கும் தன்னுடைய மகனுக்கு மத்தியில் கூடிய பாசமான விஷயம் முக்கியமானது அல்லாஹ்வுடைய கட்டளை. யா அபதி இஃப்அல் மா துஅமர். அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவினானோ, என்ன கட்டளையும் போட்டானோ, அந்த கட்டளை எந்த ஒரு சலனம் இல்லாம, எந்த ஒரு சிந்தனை இல்லாம உடனே நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இதான் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானுடைய இந்த வணக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குப்புறப்படுத்தி அவங்களை அற்புதத்தை உருப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நீங்க ஒரு ஆட்டை கொடுங்க அப்படின்னு. அங்கேருந்து ஆரம்பிக்கிற தியாகம், அங்கேருந்து ஆரம்பிக்கிற இறையச்சம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லக்கூடிய அனைத்துக்கு மத்தியிலே உள்ள மறைஞ்சிக்கூடிய என்ன விஷயம் இருக்கிறது? அத்தக்வா, இறையச்சத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுல இருந்து என்ன செய்யப்படுகிறது? இந்த இபாதத், இந்த வணக்க வழிபாடு என்ன செய்யப்படுகிறது? தொடர்ச்சியாக என்ன செய்யப்படுகிறது? முஸ்லிம் மத்தியில் என்ன செய்து கட்டாயமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு இமாம்களாக பேசிக்கொண்டே வருகிறார்கள். குர்பானி வாஜிப் யாரிடம் நிசாபு இருக்கிறதோ, நிசாபு அளவு செல்வம், அதாவது ஒரு செல்வத்தில் பரிபூர்ணம் நினைச்சிட்டாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அவர் கண்டிப்பாக என்ன செய்து குர்பான் கொடுத்தே ஆகணும். இது என்ன சுன்னத்து தானே, ஏதோ வந்து சுன்னத்தை வலியுறுத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னா கிடையாது. சுன்னத்தை முஅக்கதான் சொல்லுவாங்க பாடத்துல. என்ன சொல்லுவாங்க? சுன்னத்தை முஅக்கதா. எப்படி ஐவர் துணை வந்து ஒரு முக்கியமோ, எப்படி பெருநாள் ஒரு முக்கியமோ,
அந்த தொழுகைக்கு பின்னாடி எப்படி ஜிம்மா தொழுகை முக்கியமோ அந்த தொழுகைக்கு பின்னாடி சுண்ணத்து முன்சுன்னு சொல்லுங்க. அதை விட முக்கியமானது இந்த குர்பான் கொடுப்பது. இந்த குர்பான் கொடுப்பது அவ்வளவு முக்கியமானது. சமூகத்துல யாருக்குமே தெரியாது. இதனாலதான் நிறைய பேர் அது கடமை சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். எங்க வீட்டுல ஆம்பளை இல்ல, நாங்க அவங்க எல்லாம் வெளிநாட்டு இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் பொம்பளை நாங்க என்ன செய்வது அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக நினைச்சு கொடுத்தே ஆகணும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் வஜத சஅதன் ஃபலம் யுஸ்யுஹா ஃபலா யக்ரிபன்ன முஸல்லனா. வசதி இருந்தும் குர்பானை கொடுக்காதவர் எங்கள் தொழுகை இடத்தை நெருங்கவே வேண்டாம்னு சொல்றாங்க. எங்க தொழுகை இடத்துக்கு வரவே வேண்டாம்னு சொல்றாங்க. எங்க பெருநாட்டுக்கு இங்க வரவே வேண்டாம். உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. இந்த நிலையில் இருந்தும் கூட இந்த இபாதத்தை, இந்த வணக்கத்தை செய்யாம நீங்க எங்க பள்ளி பக்கம் இங்க திருநக்கு இங்க வரவே வேண்டாம் சொல்லுவாங்க. நீங்க அப்படிதானே இருக்குது. பெருவாரியான மக்கள் என்ன செய்றாங்க, வீட்டுல ஆம்பளை இல்லைன்னு சொல்லி ஒரு காரணத்தை கொண்டு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க, நல்ல அழகான ஒரு நல்ல வாழ்க்கையில தான் இருக்கிறாங்க, ஊரோட தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா சின்ன அசௌரியம் இருக்கும். சௌரியம் அசௌரியம் இருக்குமா இல்லையா? அதை கொண்டு வந்து கெட்டி போடணும், அதுக்கு இறை பாய்க்கணும், அது பார்க்கணும், சுத்தம் செய்யணும், அதை குளிப்பாட்டணும், இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு பெரிய விஷயமா நடந்து என்ன செய்றாங்க, அதை அப்படியே என்ன செய்றாங்க விட்டுருக்காங்க. சோம்பேறி விட்டுருக்காங்க. என்ன ஒரு சிலர் என்ன செய்றாங்க, குர்பான் அன்னைக்கு மட்டும் காலையில வண்டியில ஏற்றி கொண்டு வந்து வீட்டு முன்னாடி குளிக்க ஊற்றி டக்குனு குளிக்க ஊற்றி அப்படி சொல்லி அல்லாஹ் கொஞ்சம் அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் தியாகம் கிடையாது. இப்ப எப்படி நமக்கு உணர்வு வருது? ஒரு மனிதர்கிட்ட பேசி பழகி அன்பா இருந்த அப்புறம் திடீர்னு அவர் மன்னித்து விட்டார் என்றால் அப்போ நமக்கு எவ்வளவு கவலை வருது. அந்த கவலை வருவது காரணம் என்ன? அவரோட பழகணும்ல, அவர் பார்த்தோம்ல, அவர்கிட்ட பேசணும்ல, அவர் பழகணும்ல, அப்போதான் அந்த தியாகம் வருது. அப்போதான் என்ன செய்யுது, அதனுடைய அந்த ஒரு குணம் நமக்கு வலிக்குது. அப்ப அந்த ஒரு உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துவது, ஒரு பாசம் காட்டுவது, வாங்கி கொண்டு வந்து எங்கேயோ விட்டுட்டு அன்னைக்கு காலையில் கொண்டு வந்து அறுத்து பள்ளிட்டு விட்டு போயிட்டு ஒரு சடங்காக இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இது ஒரு சடங்கு வழிமுறை. காலங்காலமா எங்க வீட்டுல குர்பான் கொடுத்துருவோம். குர்பான் நாங்க வீட்டுல மாசால நாங்க கொடுத்துருவோம். குர்பான் கொடுப்பது இறைச்சம் இல்ல, அந்த இடத்துல இறைச்சம் இருக்கிறதா அதை பார்க்க வேண்டியது. கண்டிப்பா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான அந்த செல்வந்தர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இப்படி வசதி வாய்ப்பு இருந்த பிறகும் நீங்க அந்த இபாதத் செய்யாம, அந்த குர்பான் சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடு செலுத்தாம எங்களுடைய இல்லத்தின் பக்கம் நீங்க நெருங்க வேண்டாம், பிறரின் பக்கம் நீங்க வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சாங்க. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் ஹம்பல், அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லக்கூடிய பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நிச்சயமாக பத்துவாக பேசிட்டே வராங்க, சொல்லிட்டே வராங்க. குர்பானி சுன்னத்துல் முஅக்கதா. நீங்க என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? குர்பான் என்பது சுன்னத்துல் முஅக்கதா. ஆரம்பத்தில் சொன்னனே, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. ஏதோ தானே நினைச்சிட்டு போகாதீங்க. ஏதோ விட்டு விடலாம், அடுத்த வருஷம் தான் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், ஐந்து வருஷம் பாத்துக்கலாம் நினைச்சது கடந்து செல்வது கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த இபாதத் யார் இருக்க முயற்சி செய்கிறார்களோ, முயற்சி செய்து நீ இபாதத் என்று வணக்கம் செலுத்துகிறார்களோ அவருக்கு பரிபூர்ணமான கூலி இருக்கிறது, அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த குர்பான் கொடுக்கிற விஷயத்துல ஆக பொதுபோக்காக கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். என்னென்ன செலவு அள்ளி வீசுவாரு. ஒரு 10,000மோ, ஒரு 15,000மோ, ஒரு 20, 25, 30 இவ்வளவுதான் இருக்கும் இந்த ஆடுடைய விலை. அதை வாங்கி மாஷா அல்லாஹ் நினைச்சு அழகான ஒரு இபாதத்தை நிறைவேற்றிடலாம். ஆனா இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதில் ரொம்ப ஒரு பொதுபோக்குத்தனம், கவனக்குறைவு, சோம்பரித்தனமாக நிச்சயம் கருது செல்லக்கூடாம இருக்கிறோம். பாருங்க, யாருக்கு குர்பானி வாஜிபாகிறது ரசூலுல்லாஹி தொடர்ந்து இதனுடைய அந்த குர்பானியோட சட்டத்தில் பேசிட்டே வராங்க. முஸ்லீமாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக பாலிகானவராக இருக்க வேண்டும், மூன்றாவதாக புத்திசாலியாக இருக்க வேண்டும், நான்காவதாக முசாபிர் ஆக இருக்கக்கூடாது, பயணத்தில் இருக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது, ஐந்தாவது சொல்றாங்க நிசாப் அளவு செல்வம் இருக்க வேண்டும், கடந்திருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும், போதுமான என்ற அளவு இருக்க வேண்டும். இப்படி யாருக்கு இருக்குமோ, முஸ்லீமாக இருக்கணும், வயது முடிந்தவராக இருக்கணும், புத்திசாலியாக இருக்க வேண்டும், பயனாக இருக்கக்கூடாது, நிசாப் அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குர்பான் கொடுப்பது வலியுறுத்தப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. இல்ல நான் இந்த வருஷம் வீடு கட்டிட்டேன், இந்த வருஷம் நான் கடை ஓப்பன் பண்ணிருக்கிறேன், எனக்கு பெரிய வியாபாரம் நடக்கல, இல்ல இந்த வருஷம் எனக்கு முடியாது, இல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டேன், இப்படி இது சர்வ சாதாரண பேசக்கூடிய வார்த்தை என்ன கிடையாது. இன்னைக்கு சமூகத்துல தான் நடக்குது. இல்ல நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன், அடுத்த வருஷம் கொடுத்துருவான், இன்னொரு வாய்ப்பு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னொரு வாய்ப்பு சொல்றாங்க. இப்படி தனிப்பட்ட மூலமா கொடுக்க முடியலையா? நீங்க ஒரு 7 நபர் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து நீங்க நினைச்சீங்க ஒரு ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நினைச்சீங்க, அதுல பங்கிட்டு நினைச்சீங்க, அப்படி கொடுங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அவ்வளவு நன்மை இருக்குது. இன்னைக்கு இதை கவனக்குறைவாக இருக்கிறோமா இல்லையா? தொடர்ந்து பேசுறாங்க. எந்த மிருகங்கள் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி உடையவர்? ஒட்டகம், மாடு, ஆடு, செம்பரியாடு. ஏன்னா ஆடு, மாடு, செம்பரியாடு என்ன? செம்பரியாடு என்பது ஒரு வருஷம் கண்டிப்பா என்ன செய்யணும், பூர்த்தியா இருக்கணும், அல்லது 6 மாசம் இருக்கணும். வெள்ளாடு என்பது கண்டிப்பாக என்ன செய்யணும், 6 மாதம் இல்ல, ஒரு வருடம் கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்க வேண்டும்.
நிறைய பேர் இந்த குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் நினைச்சு இந்த குழப்பத்தை மாட்டிக்கிடுவாங்க. இப்படி கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கலாமா, இந்த ஆடு கொடுக்குறேன், அந்த ஆடு கொடுக்குறேன். சில ஊர்கள்ல வந்து செம்பரி ஆடு கிடைக்கவே கிடைக்காது, வெள்ளாடு தான் கிடைக்கும். வெள்ளாடு தான் இதை கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா, ரசூல் கொடுத்துருக்காங்களா, இப்படி கொடுக்கலாமா அப்படிங்கிற தாராளமாக கொடுக்கலாம். தாராளமாக நினைச்சுன்னா கொடுக்கலாம். அப்போ ஆண்கடாய் கொடுக்கலாமா, பெண்ணாடு கொடுக்கலாமா, இப்படி சந்தேகம். தாராளமாக கொடுக்கலாம். ஆனா இங்க என்ன தடுக்கப்பட்டிருக்குது, அது குட்டி உருவாக இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கிறது கொடுக்க கூடாது, பால் கொடுக்க கூடாது, அது என்ன செய்யணும் வேற புரோஜனத்துக்கு கொடுக்க கூடாது. பெரும்பாலும் முக்கியத்துவத்துக்கு கடா ஆட்டுக்கு ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்போ வெள்ளாடு என்பது கண்டிப்பாக என்ன செய்யணும், 1 வருஷம் பூர்த்தியா இருக்க வேண்டும். செம்பரியாடும் அதே போன்றுதான். ஆனால் அது கிடைக்காவிட்டால் என்ன செய்யணும், 6 மாதம் பூர்த்தியான குட்டியா இருக்கணும். சிலருக்கு 6 மாதம் குட்டியா இருக்கும், அது பெருசா இருக்க சிறிதா இருக்கும். அதை தவிர்த்துட்டு அடுத்த பாதி வச்சுங்க வாங்கி கொடுங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. பாருங்க, அப்போ ஒட்டகம் என்பது வயதையே குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த குர்பான் சட்டத்துல. 5 வருடம் ஒட்டகம், மாடுக்கு 2 வயசு, ஆடுக்கு 1 வருடம், செம்பரியாடு 6 மாதம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நினைச்சாங்க. இந்த குர்பானுடைய சட்டத்துல இதை நம்ம ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்பஉ லா தஜூஸு ஃபில் அதாஹி அப்படி சொல்றாங்க. 4 வகை மிருகங்கள் குர்பானிக்கு என்ன செய்யாது, தடுக்கப்பட்டவை ஆகும். 4 வகையான ஆடுகள் குர்பான் கொடுக்க விலங்கினங்கள் தடுக்கப்பட்டவை ஆகும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு கண் முற்றிலும் குருடானது, பார்க்கறதுக்கு அந்த விலங்கு நினைச்சு நல்ல அழகான தோற்றமுடியாக இருக்கும். ஆனா ஒரு கண் நினைச்சியும் அதுக்கு என்ன செய்ய இறந்து போயிருக்கும். இதை தெரியாம கவனிக்காம என்ன நினைச்சிருவாங்க. நான் நிறைய இடத்துல நினைச்சாங்க, இந்த விலங்கினத்தை பிடிக்கும் போது, இந்த ஆட்டை பிடிக்கும் போது, மாட்டை பிடிக்கும் போது சரியான முறை கிடைக்காம அது கொஞ்சம் விலை கிடைச்சா போதும், அதுக்கு நல்ல பொருளாதாரம் கம்மியா கிடைக்குதா டக்கு நினைச்சாங்க, அது குறையெல்லாம் மறைஞ்சிருக்க குறைய மறைச்சிருப்பாங்க, தெரியாம நினைச்சு வாங்கி வந்துருவாங்க. கடைசி அறுக்கும் சமயத்து வந்து நீங்க என்ன செய்யுமா, இப்ப என்ன செய்ய உஸ்தாத், இப்படி நான் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன், ஒண்ணும் செய்ய முடியாது, மாத்திதான் ஆகணும். உங்களுக்கு என்ன டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது, அதை மாத்திட்டு வேற என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க சொல்லும். அப்ப கண்ணு கூடாக இருக்குது, தெளிவான நோய், தெளிவாக நோய் வாய்ப்பட்டு இருக்கிறது. 3வது நொண்டி, கால் அடிப்பட்டு எங்கேயா காயப்பட்டு நொண்டி நடக்குது, இதான கொடுக்க கூடாது. மிகவும் மெலிந்து போன கொடுக்கறதுக்கு சக்தியற்றது அதையும் கொடுக்க கூடாது. தடுக்கப்பட்ட குணங்கள் சொல்றாங்க. அடுத்ததாக மேலும் தடுக்கப்பட்ட குறைகள் சொல்றாங்க, காது முழுவதும் வெட்டப்பட்டிருக்கும். நிறைய சிலர் பார்த்திருப்பீங்க, சில இடங்கள்ல வந்து அடையாளம் விடுதல் சொல்லி நினைச்சுவாங்க, அறுத்து விட்டுருப்பாங்க, காத்து பகுதியை அறுத்து விட்டுருப்பாங்க. சில பகுதி நினைச்சு அடையாளம் விட்டு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்டதை நீங்க செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அடுத்துவாங்க, வால் முழுவதும் வெட்டப்பட்டு இருக்கும், இது கொடுக்க கூடாது. பருக்கள் பெரும்பாலும் இல்லாது இருக்கும், கொம்பு அடிப்பகுதியில் உடைந்து இருக்கும், இறப்பதற்கு நெருக்கமான சூழல் இருக்கக்கூடிய இவை அனைத்தும் தடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம குர்பான் கொடுக்கக்கூடியவங்க கவனிப்பதே கிடையாது. இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரூபா பொருளாதாரம் கம்மியா இருக்கா, கம்மியான ரேட்டு கிடைக்குதா, நல்லா கிடைச்சிச்சா, அவரு அங்க கம்மியான வாங்கிட்டு வந்துட்டாரா, அதோட நான் கம்மியா நல்ல பெருசா குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருது. கடைசியா பார்த்தா எங்கேயோ மறைஞ்சு சில காயங்கள் தான் இருக்கு, நோய்வாய்ப்பட்டு இருக்கு, சில குறைகள் இருக்கு. அது தெரியாம நினைச்சாங்க எனக்கு கம்மியான விலை கிடைக்கும் சொல்லி வாங்கிட்டு வந்து குர்பான் கடைசி கொடுக்கக்கூடிய நேரத்துல கண்டறிந்து திரும்பி பாக்குறாரு. அப்படி சில பேர் ஒண்ணு கிடையாது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா கிடையாது. சரியான நேர்த்தியாக எந்த ஒரு நோய், எந்த கூடு நொண்டி, எந்த ஒன்று இருக்க கூடாது, அப்படியே நினைச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்படியே அழகா இருக்கணும், எந்த ஒரு காயும் கூட அப்படியான ஆட்டை தான் சூழ்நிலை செஞ்சாங்க கொடுங்கள் என்று சொன்னாங்க. தவிர சும்மா அரைங்குறையமா கம்மியா கிடைச்சி கூட கிடைச்சி என்ன சொல்லி காமிப்பதாக நிச்சயாதீங்க, வாங்கி குர்பானி ஒரு சடங்காக நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, குர்பான் அறுக்கும் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க. குர்பான் பெருநாள் தொழுகைக்கு பிறகு துல்ஹஜ்ஜினுடைய அந்த நாள் 10, 11, 12 இந்த 3 நாள் டைம் இருக்கு. இந்த சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த குர்பான் தொழுத பெருநாள் தொழுத அன்னைக்கே கொடுத்தாலும் அப்படியே நிக்கிறது. அப்படின்னா ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, 2 நாட்கள் 3 நாட்கள் டைம் இருக்கு. யோசிச்சு இன்னைக்கு பெருநாளா, இதுக்கப்புறம் அடுத்த நாள் இருக்கு, 3 நாள் டைம் இருக்கு, 20 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனா என்ன செய்வது, அன்னைக்கே கொடுத்தாலும் நிக்கிறது. அப்படி ஒன்றும் அவசியமாக மார்க் என்ன வலியுறுத்தி பேசுற டைம் எடுத்து என்ன செய்யுங்க, பொதுவாக மெதுவாக என்ன செய்யுங்க, செவ்வனையாக அழகான முறை செய்யுங்க. அது அழகான முறை யாருக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அவசரப்பட்டு அரைவரமா எடுத்துக்கொண்டு யாரு கொடுக்க என்ன கொடுக்க தேவை அப்படியே எங்க பாதி வழங்கிட்டு போகுது. இப்படிதான் நீங்க செய்யாதீங்கன்னு மார்க் சொல்லி தருது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் லபஹ கப்ல ஸலாத்தி ஃபஇன்னமா ஹுவ லஹ்முல் கத்தமஹு லிஅஹ்லிஹி. தொழுகைக்கு முன் அடுத்தவர் குடும்பத்திற்காக இறைச்சி கொடுத்தவரே. அவசரப்பட்டு அங்க போறேன் எங்க போறேன் வேலை பிஸின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு முன்னாகவே குர்பானை அறுத்துட்டான். இந்த ஆள் எதுக்கு சாரும், அவரோட குடும்பத்துக்காக அறுத்துறதுக்காக சாரும். இது குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அவசரப்பட்டு அறுத்துட்டாரு, ஆளு கிடைக்காது, அடுத்து என்ன செஞ்சது, எனக்கு நேரம் இல்ல, நான் அங்க போன எனக்கு வேலை இருக்குது, அடுத்த வீட்டுல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு குர்பான் கொடுக்குறது. இப்படி கொடுத்தா அந்த குர்பான் என்பது உங்க வீட்டுக்காக வேண்டி அறுக்கப்பட்டதை தவிர அது குர்பானாக ஆகாது. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, தொழுகைக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்யுங்க, குர்பான் கொடுப்பதுதான் குர்பான், அதுதான் அறுத்து பெறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து 7வது சொல்றாங்க, குர்பானியுடைய இறைச்சி எப்படி பகிர வேண்டும், இதுதான் முக்கியமான விஷயம். எப்படி பகிர வேண்டும்,
ஒரு பகுதி குடும்பத்திற்காக, இன்னொரு பகுதி உறவினர்களுக்காக, இன்னொரு பகுதி ஏழைகளுக்காக. இப்ப இங்க என்ன விஷயம்னா, பெரும்பாலான வீட்டுல இவங்க வசதி படைத்தவங்களாம், அவங்க சொந்தங்களும் வசதி படைத்தவங்க. இவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர், அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர், எல்லாம் நல்ல செல்வந்த நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. இவரு கொடுக்குறாரு, இவர் கொடுத்தாதான் அவங்க ஆக்கலாம் அப்படின்னா கிடையாது. உறவுகள் பேணும் விஷயத்துல என்ன செய்யலாம், தாராளமாக கொடுத்து உறவுகளை பேணிக்கணும். அதே சமயத்துல அவங்க கொடுக்காம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. உறவுக்கு பத்தியில ஒரு அன்பளிப்பு செலுத்தலாம், அதுக்கு அள்ளி தீட்டுவது, அள்ளி கொடுப்பது, அவங்க மொத்தமா வாரி வழங்கக்கூடிய சூழல் பார்க்கிறோம். ஏழைகளை புறக்கணிக்கப்படுறாங்க. அப்போ இவ்வளவு செல்வங்கள் இவ்வளவு செல்வதற்காக வலியுறுத்திக்கின்ற கஷ்டப்பட்டவங்களை தேடி போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விலைவாசனுடைய காலகட்டத்துல இந்த மாமிசம் வாங்குவது இன்னைக்கு ஒரு எட்டா காய்கறியா ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. வாரங்கள்ல 2 முறை என்ன செய்ய, வாரங்கள்ல 2 முறைகளும் மாசத்துக்கு எத்தனை முறை வாங்கி சாப்பிட்டவங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு யாராவது கொடுத்தாதான் சாப்பிடும், யாராவது அக்கிக்கா கொடுத்தாங்களோ ஏதாவது மூலியமா வந்ததா வாங்கி சாப்பிடும் சூழல் ஆகிப்போச்சு. இப்ப ஏழைகள் பெரும்பாலும் இது பக்கமே வருவதே கிடையாது. அவங்க சிக்கன் அது வாங்கி சாப்பிட்டு விலை குறையும் கம்மியா இது மாமிசம் கிடைக்கும் வாங்கி போயிட்டாங்க. அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தன்னோட குர்பானை கொடுத்து அவங்களை மகிழ்ச்சி படுத்துவது, அவங்க கொண்டு போய் இந்த மாமிசத்தை இது செலுத்துவது, அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வது, இதை கவனித்துக் கொள்ளணும். வேற குடும்பத்துக்கு மாறி மாறி உறிஞ்சு அவருக்கு மாறி மாறி கொடுத்து என்ன ஒரு விஷயம் இருக்கு, ஒண்ணும் இல்ல. சொந்தங்கள் வலுப்புறம் இல்லைங்கள, சொந்தங்கள் வலுப்புறம். அதை தாண்டி ஏழையுடைய விஷயத்தை நீங்க நினைச்சீங்க கவனம் செலுத்துங்க. இக்காலத்துக்கு முக்கியமான விஷயம். பெரும்பாலும் ஏன் இந்த விலைவாசி காரணமா பக்கமே நினைச்சாங்க போகாம இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற சந்தர்ப்பத்துல அவங்களை மறக்காம என்ன செய்யணும், இந்த பங்கில நீங்க சரியா முறை பங்கிட்டுக் கொள்ளுங்க. அடுத்து 8வது ஒழுக்கங்கள் சொல்றாங்க, அறுப்பதற்கு முன்பு கத்தியை நன்றாக கூர்மையாக ஆக்க வேண்டும். மிருகத்தை பயமுறுத்தக்கூடாது, மற்ற மிருகத்துக்கு முன்னால் அறுக்கவும் கூடாது. சொல்றாங்க, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் அழகிய முறையை கட்டாயமாக்கி உள்ளான். எப்படி பாருங்க, அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் அழகிய முறையை கட்டாயமாக்கி இருக்கிறான். இது எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும் பாருங்க. ஒரு விலங்கினத்தை அறுக்க போறோம்னா அதுக்கு எந்த ஒரு நோவினையும் இருக்கக்கூடாது, அதுக்கு எந்த ஒரு நோவினையும் இருக்கக்கூடாது. சும்மா அந்த மொட்டை கத்தியா கொண்டு வரதுனால அதுக்கான வாங்குங்க, குர்பான கொடுக்கக்கூடியவங்க அதுக்கான அந்த ஆயுதத்தை அந்த பொருள் என்ன செய்யுங்க தனியா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு நல்ல பலவரம் என்ன செய்யணும், அதுக்கு எந்த ஒரு நோய் வேறு வராது டக்குனு என்ன செய்யணும், விற்கணும், அறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமானது. மிருகத்தை என்ன செய்யுது, அதை என்ன செய்ய பயமுறுத்தக்கூடாது. இங்க ஒண்ணு வந்துட்டு இருப்பாரு, இதை பார்த்துட்டு அந்த மாதிரி என்ன செய்யும், அந்த ஆள் கலையும். இப்படி நீங்க என்ன செய்ய பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இங்க ஃபுல்லா மாட்டை வெட்டி போட்டுப்பாரு, இங்க அத்துட்டு போரு, இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க எல்லாம் இங்க திரும்பி வரும்போது இவங்களை பார்த்து அது கலைஞ்சு ஒருவேளை அத்துட்டு ஓடுது. இப்படி அத்துட்டு ஓடி என்னாச்சுன்னா, கடந்த காலத்துல ஒரு பையனுடைய கால் அந்த கையில் சிக்கி அந்த பையனோட சேர்த்து எடுத்துட்டு அந்த உரல் கல்லு எல்லாம் கலந்த பகுதியில அந்த பையன் அடிச்சு இழுத்து அந்த நீங்கி போயிடுச்சு. கடைசியில அந்த பையன் ஐசியூல வச்சு அவனுக்கு மூக்கு தண்டு உடஞ்சி அவங்க ஆபரேஷன் பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு விலங்கினத்தை நீங்க குர்பான் கொடுக்கும்போது இன்னொரு விலங்கினத்தை வச்சுங்க தள்ளி வைங்க, மறைச்சு வைங்க சொல்றாங்க. அது என்ன செய்யுங்க, ஆசுவாசப்படுத்துங்க, அது சமாதானப்படுத்துங்க, அழகான முறையை என்ன செய்யுங்க, அதை பயன்படுத்துங்க. செஞ்ச சின்ன மிஸ்டேக் அது என்ன ஒரு இடத்துல பயந்து அத்துட்டு ஓட்டுற மக்கள்லாம் மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணி நடக்குதா இல்லையா, பெரிய ஒரு விபத்தாக ஆகிவிட்டது. இதை கவனிக்க வேண்டும். பாருங்க, மற்ற மிருகங்களுக்கு முன்னால் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகான முறை சொல்றாங்க. இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை, அல்லாஹ் எல்லா விஷயங்களும் அழகிய முறையில் இதை கடமையாக்கி உள்ளான். 9வது விஷயம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் செய்யும் தவறுகள். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்துல மிக முக்கியமான விஷயம். ரியாக்காக குர்பானி கொடுப்பது, புகைப்படம் வீடியோவாக காட்டிக் கொள்வது, ஏழைகளை மறந்து விடுவது, மிக குறைந்த விலையை மட்டும் பார்க்குவது, குர்பானியை வெறும் சடங்காக மாற்றுவது. இன்னைக்கு ஆடுகளோ நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாரு, மாடாக இருக்கட்டும் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாரு, அது நல்ல ஒரு பிரம்மியமான நல்ல ஒரு தோற்றத்துல இருக்கும். அது என்ன செய்வாருன்னா, இவர் வீட்டுல கட்டி போட்டுக்கலாம், அது நல்ல குளிப்பாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தெருவில் உலா வருவது, அப்படியே சுத்தி காமிப்பது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊர்ல இப்படி நடக்குது. ஏன்னா ஒட்டகம் பார்க்காத ஒட்டகமா, பார்க்காத ஆடு மாடுகளா, இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் ரியான்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது, ரியான் என்னது, பெருமை, பெருமை காட்டுவது. என்னுடைய பொருளாதார வலு என்ன, என்னோட பொருளாதார சக்தி என்ன தெரியும் அவங்களுக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆடு வாங்கியிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய மாடு வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு பாருங்க, காமிக்க பெருமைக்காக செய்வது. அந்த போட்டா பிடித்து சமூகத்துல வழிகளை போடுவது, அதுக்கான என்ன செய்வது, மெச்சிப்பதற்கான வேலைகள் செய்வது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏழைகளை முக்கியமா எனக்கு மறந்து விட செய்யுங்க. இதெல்லாம் செய்யும் போது ஏழைகளை மறந்து விடுகிறார்கள். அது மிக குறைந்த விலைக்கு மட்டுமே பார்ப்பது, குர்பானை வெறும் சடங்காக என்ன செய்யறாங்க. இது மிக முக்கியமான விஷயம், சடங்காக பார்ப்பது. குர்பானை வேங்கிறது, ஆடு வேங்க கொடுப்பது எல்லாம் சரலாம், எல்லாம் கை. ஆனா அதை ரியாவாக இருக்கக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது. அவர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெருசா இருக்கும். இங்க அல்லாஹ்ல இந்த பெருசு சிறுசு கலரு கொம்பு கறி ரத்தம் எதையும் நீங்க பாக்குற இது சொல்லுவாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுல அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை ஒரு குடும்பத்தின் சார்பாக நிச்சயம் நடத்தாங்க. ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, தங்களோட குடும்ப சார்பாக ஒரு ஆட்டை வாங்கி நிச்சயாங்க அறுத்தாங்க. இது அதிகமான நன்மை இருக்குது. இந்த ஆட்டை அறுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் சொல்லலாம்,
ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படியான ஆட்டை கொடுத்தாங்கன்னா, கண் பகுதியில கருப்புடையது, கால் மடக்கக்கூடிய கருப்பு பகுதி, இப்படியான கலரான ஆடை வாங்கி வச்சிருக்காங்க ரசூலுல்லாஹி. அதே போல ரோமங்கள் தாடி நீளமா இருக்கவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒவ்வொரு முடிக்கும் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நன்மை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது முக்கியமான விஷயம். ஆட்டெல்லாம் உடம்பு வைக்கணும் என்ன செய்யறாங்க, அதோடைய ரோமங்கள் எல்லாம் அகற்றி விட்டு நல்ல வலுவரம் செய்யறாங்க, கொண்டு வந்துருக்காங்க. அது ரோமங்கள் தான் அதிகமான நன்மைகள் இருக்குது. இது தெரிய மாட்டேங்குது. அடுத்து சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வராங்க. இது முக்கியமான விஷயத்துல சஹாபாக்கள் குர்பானியை பெருமையாக என்ன செய்யல, எங்கேயுமே செஞ்சது கிடையாது, எங்கேயுமே காட்டே கிடையாது. வாங்கிட்டு வந்த ஒட்டகமாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், நம்மனா இன்னைக்கு போட்டு வலைதளத்துல போட்டு, பேஸ்புக்ல போட்டு, வாட்ஸ்அப்ல போட்டு, ஸ்டேட்டஸ்ல போட்டு, எல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டு பெருமையை காமிச்சு அதை வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஆடை இன்னொரு ஆடை கொண்டு முட்டை வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறாங்க இல்லையா? இன்னைக்கு நடக்குது. நிறைய ஊர்ல முஸ்லிம் பசங்களுக்கு மத்திய வாங்கி கொடுக்குறாங்க. அது நல்ல வார்த்தை எடுத்து இவாட நாட யாட வாட இன்னைக்கு சண்டை போட கடா சண்டை இன்னைக்கு உள்ள நடக்கு. யாரு? குர்பான் நாடு. இப்படி எல்லாம் நோவினப்படுத்துறதுக்கு மார்க்க வன்மையாக கண்டிக்கிறது. இதெல்லாம் செய்யாதீங்கள். இறுதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விஷயங்களை இப்படி ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லிட்டு கடைசிய பாருங்க, ஒரு நெத்தி அடிச்ச மாதிரி எல்லா முஸ்லிம்களும் சிந்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இப்படி வாங்கலாம், அப்படி வாங்கலாம், அப்படி செஞ்சு அப்படி செய்யலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே பார்க்கல. லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாரு? 50,000 ரூபாய்க்கு வாங்கினாரு. அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு. அது அவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு, அத்தனை கிலோ வரும், இத்தனை கிலோ வரும், அவ்வளவு ரத்தம் வந்துச்சு, இவ்வளவு வந்துச்சு, அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கவே இல்லை. மாமிசம் எவ்வளவு வந்துச்சு, அது இத்தனை கிலோ வந்துச்சு, அவ்வளவு இருந்துச்சு, எதையுமே அல்லாஹ் பார்க்கல. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்த்தான். உங்களுடைய இறையச்சத்தை தான் அங்க பார்த்தான். நீங்க எதற்காக பலிவிடுறீங்க? என்ன நோக்கம்? அந்த இறையச்சம் இருக்குதா? இன்னைக்கு பெருமைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்கக்கூடிய பெருவரியான குர்பானி கொடுப்பவர்கள், அறுத்து பலியிடக்கூடியவர்கள், அவங்களுடைய தோற்றத்தை அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுன்னு பார்த்தா வாகியாடி நினைச்சுதான் குர்பான் கொடுக்கவர்கள் தான் சடங்காக செய்யறாங்க. சடங்கு சமுதாயத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க. கொடுக்கலன்னா நம்மளுடைய வீட்டினுடைய மதிப்பு பெறுமோ, நம்ம மதிக்க மாட்டாங்களோ, பேச மாட்டாங்களோ, இத்தனை காலம் கொடுத்தியப்பா இன்னும் கொடுக்கல அப்படின்னு பேசுவாங்களோ, இப்படி சொல்லிருவாங்கன்றதுக்காக வேண்டியே கடன் வாங்கி கொடுத்தோம், வட்டிக்கு வாங்கி கொடுக்குறோம். நல்லா பாதுகாக்கும். இப்ப என்ன நல்லா பார்க்க செய்ய சொல்ல. உங்களால இந்த வருஷம் தொடர்ந்து 10 வருஷமா கொடுத்தீங்கன்னா கொடுக்க முடியலையா? விட்டுருங்க. அப்ப ஒரு பங்கு சேர்ந்து தாராளமாக பங்கிட்டு கொள்ளுங்க. அதை விட்டு போட்டு கொண்டு வந்து காமிப்பது, பெருமை காட்டுவது எதையுமே அல்லாஹ் பார்க்கல. அதன் இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹை அடைவது இல்லை. உங்களின் தக்குவதான் அவனை அடைகிறது. உங்களுடைய இறையச்சம் தான், உங்களுடைய பயபக்தி தான், உங்களுடைய அச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் அடைகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில ஒரு வார்த்தை சொன்னா. இதுதான் உண்மையான வார்த்தை. இப்படியான வார்த்தையாக நம்ம குர்பான் இருக்குதான்னு யோசித்து பார்க்கணும். இப்படியான குர்பான் கொடுக்கணும் இருக்கிறவங்க பார்க்கணும். அவங்க குறை சொல்லிடுவாங்க, இவங்க குறை சொல்லுவாங்க வேண்டிய இவர் நினைச்சாரு கடன் வாங்கி கொண்டு வந்து குர்பான். இப்படி குர்பான் கொடுப்பதற்கு மார்க் நினைச்ச வலியுறுத்தவே இல்லை. உங்களுக்கு செல்வம் நிசாப் அடைந்தது நல்ல நிலையில் இருக்கீங்களா, அப்போதான் நீங்க கொடுங்கன்னு சொல்லுது. இப்போ ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்காரு, இமாம கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். வாடகை வீட்டுல இருந்தா கொடுக்கலாம் இருக்கா? அன்றைய கால சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, தங்களுக்கு இடமே ஒண்ணுமே கிடையாது. ஆனா குர்பான் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? அப்ப வசதி படைத்தவர்கள் கொடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் பாமர மக்களும் நினைத்தால் என்ன செய்யலாம், ஒரு பங்களுக்கு சேர்ந்து கொடுக்கலாம். அல்ல தனிப்பட்ட முறையில என்னால கொடுக்க முடியும், எல்லாம் என்ன சீராக இருக்க முடியுது, அழகான முறையில் இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். நீனே வாடகை வீட்டுல இருக்கிற, நீனே உனக்கு முடியாம இருக்குது, நீனே அடுத்த சொல்ற அல்லாஹ் தஆலா இதே உனக்கு சொல்ல சொன்னா உன்னோட குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்னோட குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யாருக்கு தெரியும்? நீ மத்த குறை சொல்ற, நீ மத்த இதுவாக பாக்குற. அவ குர்பான் கொடுத்தாரா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, மாஷா அல்லாஹ். முடிந்தவரை நீங்க செய்த இபாதத்தை வணக்கத்தை பரிபூர்ண சம்பூர்ணமாக படுத்துங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு அதை அவர் குறைச்ச ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இதுவாக பேச ஒரு சொல்ல பாக்குறோம் இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற செயல் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலங்கள் என்ன செய்யணும்? நானும் குர்பான் கொடுப்பேன், என் குடும்பத்தை இந்த குருவை ஆதரிப்பேன், அவங்களை உண்டு நிற்பேன். ஏழை எளியவர்களுக்கும் நினைச்சேன் கவனிச்சக்கூடிய விஷயத்தை என்ன செய்யணும், அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டு செயல்படுத்தி ஆரம்பிச்சுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹி வ ரசூலிஹி. உங்களுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்பானுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த நாட்கள்ல அதிகமாக என்ன செய்யணும்னா, அதிகமாக இபாதத் செய்யணும். இந்த 10 நாளுக்கு இருக்குது மிக முக்கியமானது. அதிகம் தக்பீர் சொல்வது நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இன்னைக்கு தக்பீர்னா எங்க போச்சுன்னே தெரியல நம்மளுக்கு. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எல்லாம் ஏகப்பட்டது. இப்ப பிரார்த்தனை இருக்கு, துஆ இருக்கு, திக்ர் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம
முடங்குவதே இல்லை. அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிற நேரம் அப்படி போகுது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதெல்லாம் எவ்வளவு கனமானது நம்ம லேசா நினைக்கிறோம். திராஸ் மீசானுடைய திராஸ்ல மிக மிக இன்னும் வெயிட் கூண்டது இருந்ததுன்னா இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இதெல்லாம் இன்னைக்கு தக்பீரே இல்லாம போச்சு. இந்த நேரம் 10 நாட்கள் நினைச்சோம் அதிகமா தக்பீர் சொல்றாங்க. அதே மாதிரி நோன்பு நோட் கொடுங்க, குர்ஆன ஓதுங்க, குர்ஆன புரட்டி பாருங்க, குர்ஆன படிச்சு பாருங்க, குர்ஆன் பார்த்து தெரிஞ்சு குர்பானை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அது சட்டத்தை என்ன எப்படி அல்லாஹ் கொடுக்க சொன்னா அதை பத்தி படிங்க. அடுத்ததாக சதக்கா செய்யுங்க. இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது, சதக்கா செய்யுங்க. எப்படி நோம்பு மாசத்துல அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்துங்க, அதே மாதிரி கவனம் இங்கேயும் செலுத்துங்க. அந்த நோம்போட முடிச்சுடாதீங்க, இங்கேயும் என்ன செய்யுங்க. எப்படி ஏழை எளிவுக்கு தேடி போய் கொடுத்தீங்களோ, முடிஞ்சது நன்மை செஞ்சீங்களோ, அதே போல ரமலானுடைய கிட்டு, ரமலானுடைய ஆடைகள், ரமலான் தேவையான விஷயங்கள் எப்படி நீங்க செஞ்சீங்களோ அதே போல தேவை சதக்கா விஷயத்தை நீங்க கவனம் செலுத்துங்க. அப்ப குர்பானுடைய உண்மையான இஹ்லாஸுடன் செய்ய வேண்டும். இதான் மிக முக்கியமானது. நம்ம குர்பான் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயம் கிடையாது, பெரிய பெரிய தோற்றம் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய என்ன இஹ்லாஸா இருக்கணும், இறைச்சத்தோடு இருக்கணும். நம்ம செயல் அல்லாஹ் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும். யாரும் பெருமை சாட்டுவது, பெருமை கொடுக்காம குடும்பத்துக்காக வேண்டி, பெண்களுக்காக வேண்டி, எதுக்காக கிடையாது. எல்லாம் இஹ்லாஸாக இருக்கணும். எங்க வீட்டுல ஆண்கள் இல்ல, எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, மார்க்க இஸ்லாம் பெண்களையும் கொடுக்க சொல்லுது. இதே வேணிக்கடிப்பட விஷயம் தாராளமாக கொடுக்க சொல்கிறது. அப்போ நம்ம விஷயம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேட்டு அதை செயல்படுத்த அருள் செய்வானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அகூலு ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். ஹாதா இன்தி வ இன்தல்லாஹ், இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம்.